அண்மை செய்தியை பார்க்கிறோம். விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்திருக்கிறது. பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 3.5 வயது குழந்தை லியா லட்சுமி உயிரிழந்திருக்கிறது. பள்ளியில் விளையாடிய போது கழிவுநீர் தொட்டியின் இரும்பு மூடி உடைந்து குழந்தை உள்ளே விழுந்ததாக தெரிகிறது. குழந்தையின் உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் காமராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். காமராஜ், எப்படி இந்த விபத்து எப்படி நடந்தது? அந்த குழந்தை யாருடைய குழந்தை? எப்படி அந்த பள்ளிக்கு வந்தது? விரிவா சொல்லுங்க. விக்கிரவாண்டி நகர பகுதியில் சென்ட் மேரிஸ் என்ற தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பழனிவேல் சிவசங்கரி என்பவருடைய 3 வயது குழந்தை லியா லட்சுமி என்ற குழந்தை எல்கேஜி படிச்சு வராங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் நீங்க பார்க்கலாம். இந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கழிவறைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பகுதியில் தான் செப்டி டேங்க் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கழிவறை பகுதி பக்கத்திலேயே இந்த செப்டி டேங்க் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செப்டி டேங்க் மேலே இருக்கக்கூடிய மூடி இரும்பால் போட்டு மூடப்படும். அந்த மூடியானது முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கிறது. அந்த சேதமடைந்த கழிவறை பகுதியில் போய் இந்த 3 வயது குழந்தை விளையாடி இருந்திருக்காங்க. அவர் தவறி, அதாவது அந்த செப்டி டேங்க் மேலே விளையாடும் போது அந்த இரும்பு தகடு முழுவதுமாக நொறுங்கி உள்ளே விழுந்து உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக குழந்தை விழுந்ததை அடுத்து அருகில் இருந்த குழந்தைகளுக்கு அழகை சத்தம் கேட்டு பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக அருகில் உள்ள தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்து குழந்தையை அந்த செப்டி டேங்கில் இருந்து மீட்டுள்ளனர். ஆனால் குழந்தை செப்டி டேங்கில் விழுந்ததால் உள்ள மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவரது உடலை மீட்டு அருகில் உள்ள முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த தனியார் பள்ளி செயல்படக்கூடிய இந்த இதுல அந்த செப்டி டேங்க் கவனமாக கையாளாதனால இந்த குழந்தை விழுந்திருக்கிறது. இதனால இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை விழுந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் அந்த குழந்தையினுடைய உறவினர்கள் மற்றும் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் பள்ளியின் முன்பு நின்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த பள்ளி நிர்வாகத்திலேயே போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிகள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்து நம்ம கேட்கலாம். நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 3.5 வயது குழந்தை லியா லட்சுமி உயிரிழந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காமராஜ், உயிரிழந்த குழந்தைக்கு வயது 3 என்றால் அந்த குழந்தையை சரிவர அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களோ அல்லது ஆசிரியர்களோ சரிவர பார்த்துக் கொள்ளவில்லையா? செப்டிக் டேங்கில் குழந்தை விழுந்தது முதல்ல எப்படி? ஏன் அதை மூடி வைக்கவில்லையா? என்ன நிலவரம்? அதாவது இந்த விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய இந்த 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளியில 3 வயதுக்குரிய லியா லட்சுமி கல்வி பயின்று வருகிறார். அவர் நம்ம இருக்கக்கூடிய இந்த எல்கேஜி சி என்ற வகுப்புல தான் அவங்க படிச்சுட்டு வராங்க. இந்த பகுதியிலிருந்து, இந்த வகுப்பறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்தில் தான் இந்த கழிவறைக்கு செல்லக்கூடிய பகுதி இருக்கிறது. அந்த கழிவறைக்கு செல்லக்கூடிய பகுதியில அருகாமையிலே செப்டி டேங்க் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பள்ளியில படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் கழிவறைக்கு சென்று வரும்போது இங்க இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியரும் நிர்வாகத்தினரும் மாணவிகளை நாம இதன் வழியாக தான் அவங்க கழிவறைக்கு சென்று வருவதை கவனிக்க வேண்டும். அவர்கள் கவனிக்க தவறி இருக்கிறார்கள். மட்டுமல்லாம அந்த செப்டி டேங்க் நீண்ட காலமாக மேல்மூடி துரு பிடிச்சு முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த செப்டி டேங்க் வேலி போட்டு அடைச்சி முழுவதுமாக மூடி இருக்காங்க. ஆனா அதன் ஒரு பகுதியில உள்ளே செல்லும் அளவிற்கு ஒரு கேப் இருக்கிறது. அந்த கேப் வழியாக தான் இந்த குழந்தை விளையாடுவதற்காக அது மேலே ஏறி விளையாடி இருக்கிறார். அந்த விளையாட்டின் போது அந்த செப்டி டேங்கில் இருந்த இரும்பு தகடு முழுவதுமாக உடைந்து அதற்குள்ளே விழுந்திருக்கிறார். விழுந்த உடனேவே அவர் அந்த நீரில் மூழ்கி வாயு தாக்கப்பட்டு உயிரிழப்பு நேரிட்டு இருக்கிறது. இது முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை நேரடியாக பார்க்கலாம். அந்த முள்வெளியில் ஒரு பகுதி மட்டும் திறந்த நிலையில் இருக்கிறது. மற்றமுள்ள பகுதிகள் மூடியில் இருக்கிறது. இது இந்த கல்வி நிர்வாகத்தினுடைய பணியாளர்களுடைய கவனக்குறைவு முழுமையாக ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அருகில் இருக்கக்கூடிய கழிவறையிலிருந்து இந்த வழியா தான் மாணவர்கள் தங்களுடைய அதாவது இயற்கை உபாதை கழித்து விட்டு இந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. இதை சரிவர கவனிக்காதனால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது இந்த குழந்தை உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் வெறும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது.
3 வயது குழந்தையை சரிவர கவனிக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் பொறுப்பு. அவர்கள் கவனிக்காதது மிகப்பெரிய தவறு. அதே போல செப்டிக் டேங்க் மாதிரியான விஷயத்தை அவர்கள் துருப்பிடித்தும் கூட அதை மாற்றாமல் அப்படியே வைத்திருந்ததும் மற்றொரு தவறாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.